நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாரி வணக்கம். இன்றைய தினத்துல கலைஞருடைய 7வது நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி காலையிலேயே முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதளங்களிலையும் பதிவிட்டிருந்தார். தற்பொழுது மரியாதை செலுத்தும் நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் கட்சி தரப்பிலிருந்து என்னென்ன திட்டமிடல் இருக்கிறது? வணக்கம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று காலை ஓமந்தூரால் இருக்கக்கூடிய அவரது திருவுருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்பின் தொடர்ச்சியாக வாலாஜா சாலை முழுவதும் ஊர்வலமாக திமுகவினர் இருந்தார்கள். முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொடர்ச்சியாக இந்த பேரணியானது பல்வேறு விஷயங்களை, குறிப்பாக கலைஞருடைய வாழ்நாள் சாதனை, கிட்டத்தட்ட 5 முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்போதெல்லாம் அவர் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளில் சாலை ஓரம் இருபக்கமும் சாதனை விளக்க மேடைகளாக அமைக்கப்பட்டு ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகள் திட்டமிட்டு அதற்கான நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தன. மேலும் கலைஞர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த 33% பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் இடம், மேலும் பெண்களுக்கு சொத்துரிமை, மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் காட்சிப்படுத்தும் விதமாக ஆங்காங்கே மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பல்வேறு இடஒதுக்கீடு, இஸ்லாமியர்களுக்கு மற்றும் அருந்தினர் உள்ஒதுக்கீடு எல்லாமே சாத்தியமாயிருக்கின்றன. கிட்டத்தட்ட நவீன தமிழகத்தின் சிற்பி என்ற திமுகவினரால் வர்ணிக்கப்படும் கலைஞர் அவருடைய இந்த 7ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பல்வேறு விஷயங்கள் திமுகவினரால் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. அறிவாலயத்திலும் அவருடைய சிலைக்கு கீழே மலர்தூவி மரியாதை செய்ய இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து அமைப்பு ரீதியான திமுகவுடைய மாவட்டங்களிலும் ஆங்காங்கே பல்வேறு அமைதி பேரணிகள் நிகழ்த்தி தங்களுடைய தலைவருக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி செலுத்தும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகள் திட்டமிடல் செய்யப்பட்டிருக்கின்றன. 94 வயதில் உடல்நலை குறைவின் காரணமாக கலைஞர் அவர்கள் இறந்ததிலிருந்து தற்போது வரை ஒவ்வொரு ஆண்டுகளாக இந்த அமைதி பேரணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் தற்போது முதலமைச்சர் தலைமையில் இந்த பேரணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் தொடர்ச்சியாக அந்த அவருடைய 5 ஆண்டுகால சாதனையை விளக்க கூறும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளும் தமிழகம் முழுக்க செய்யப்பட்டிருக்கின்றன. நாம் பார்த்தோம் என்றால் இந்த தமிழகத்தில் முக்கியமாக ஒட்டுமொத்த இந்தியாவின் தொழில்நுட்பத்தின் தலைநகரமாக இன்று சென்னை விளங்குவதற்கு அடிப்படை புதுமையான காரணமும் கலைஞர் அவர்கள் மென்பொருள் நிறுவனங்களை ஒப்பந்தமிட்டு அதன் மூலமாக சென்னையில் கொண்டு வந்து அமர்த்தியதன் காரணமாகத்தான் இன்று இந்தியாவினுடைய மென்பொருள் நிறுவனத்தின் தாயகமாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது. முதற்கட்டமாக அவர் 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக மென்பொருள் நிறுவனத்தை இங்கு கொண்டு வரும் பொழுது இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு புரட்சியை ஏற்படுத்தும் என்று யாருமே எதிர்பார்க்கப்பட முடியாத ஒரு சூழல்தான் இந்த பல்வேறு தொழிற்சங்கமும் அவர் உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது அவருடைய அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சிக்காக தமிழகம் முழுக்க இருக்க பல இடங்களில் மெரினாவுக்கு ஒன்று கூடி அவருடைய நினைவிடத்திற்கு மரியாதை செய்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னதாக பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மலர்தூவி மரியாதை செய்பின் தற்போது கலைஞர் அவருடைய நினைவிடத்திற்கு சென்று அங்கும் மலர்தூவி மரியாதை செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாரி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.